அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 12 ராசிகளுக்கும் சனி அஸ்தங்க பலன். அதாவது எல்லாருக்கும் தெரியும், 2025 சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. சனி பயிற்சி அன்னைக்கு. அது வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு தெரியும். இதால் ஒரு சில ராசிக்கு 7 நாட்டு சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது. அப்போ திடீர்னு ஒரு ராசிக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும், ஒரு ராசிக்கு முடியும், எல்லாமே நடக்கும் இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி, இந்த 2025. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாசி மாதமே, அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியே சனி அஸ்தங்கம் அடைகிறார். அஸ்தங்கம் அப்படின்னா சூரியனோடு ஒரு 15 டிகிரி முன்னாடி, அதாவது சனிக்கு, அதாவது கும்பராசியில் சனி இருக்கார் இல்லையா, இந்த கும்பராசியில் சூரியனும் சஞ்சரிக்கிறார். இந்த சனிக்கும் சூரியனுக்கும் 15 டிகிரி, அதாவது சனிக்கு முன்னாடி 15 டிகிரி சூரியன் வரும் பொழுதும், சனிக்கு பின்னாடி 15 டிகிரி சூரியன் இருக்கும் பொழுதும் சனி அஸ்தங்க நிலை அடைவார். அப்போ அஸ்தங்கம்னா என்ன? அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழக்கும். அப்போ இந்த ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகள் முன்னாடியே நடக்க போகுது, நன்மைகள் அதிக அளவில் நடக்க போகுது, இல்லைன்னா கொஞ்ச நாள் ஒரு கெடுபலன்கள் தடை செய்யப்படுகிறது, அதாவது கொஞ்ச நாள் கெடுபலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு நற்பலன்கள் அதிகமாக நடக்க போகிறது. அப்போ 12 ராசிகளுக்கும் இந்த சனி அஸ்தங்கம், அதாவது மார்ச் 29ஆம் தேதி, அதாவது மார்ச் 29 சனி பயிற்சின்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அஸ்தங்கம் ஆயிடுறாரு. அந்த மார்ச் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி அன்னைக்கு மறுபடியும் அஸ்தங்க நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்போ இதால் ஒரு சில ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் மாறுபாடுகள் நடக்கும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனியால் பாதிப்பு கிடையாது அவருக்கு. அதே போல் ரிஷபராசிக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் இருக்கார். அப்போ அவங்களுக்கும் சனியால் பெருசாக பாதிப்பு கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சனி 9ல் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார், அவங்களுக்கும் சனியால் பாதிப்பு கிடையாது. ஆனால் கடக ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, அந்த மாதிரியான அஷ்டம சனி, அதாவது 7 நாட்டு சனி, 7 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேகமாக செய்யக்கூடிய அஷ்டம சனி நடக்குது இல்லையா. இந்த அஷ்டம சனியுடைய கெடுபலன்கள் எப்போ முடியுது? அஷ்டம சனி கடகராசிக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி முடியுதா. இப்போ என்னன்னா மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனி அஸ்தங்கத்துக்கு போட்டு வர்றார். கரெக்டாக அஸ்தங்கத்தோட சனி பெயர்ச்சியோடு வந்துடுறார். அஸ்தங்கம் ஆகி மறுபடியும் அஷ்டம சனியை தொடரல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் போயிட்டுது. அப்போ என்னன்னா கடகராசிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதோடைய வீரியம் தாக்கம் குறையும். ஏன் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி கட்டத்தில் தான் அடிக்கும். அதாவது 6 வடியும் போது கொள்ளும், பஞ்சம் தெளியும் போது கொள்ளும், கிரகம் போகும்போது கொள்ளுங்கிறாங்க இல்லையா. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சனி எப்போவுமே இந்த கடைசி கட்டத்தில் தான் கெடுபலனை அதிகமாக செய்யும். ஆனால் இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா சனி அஸ்தங்கத்தில் மாட்டுறாரு. அப்போ அதனால் கடைசி கட்டத்துடைய கெடுபலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு குறைந்து காணப்படுகிறது. அப்போ மாசி மாதம் 11ஆம் தேதி, அதே போல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 இங்கிலீஷுக்கு, இந்த தேதியிலிருந்து சனியுடைய தாக்கம் கெடுபலன், அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் கெடுபலன் கடகராசிக்காரர்களுக்கு குறையும். சனி பயிற்சி வரைக்குமே அவர் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் தான் இருப்பார். ஏன்னா கிரகம் சனி தன்னுடைய சுயபலத்தை இழக்கும். தன்னுடைய சுயபலத்தை இழந்தால் எங்கே அஷ்டம சனியோட பலனை செய்கிறது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும், அஷ்டம சனியோட கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது சிம்மராசி கண்டக சனி இல்லையா. கண்டக சனி கொண்டே போக முடியுமாங்க. அதாவது கேரளாவில் கண்டக சனிக்கு தான் அதிகமாக பயப்படுவாங்க. அஷ்டம சனி 7 நாட்டு சனியை விட கண்டக சனிக்கு தான் கேரளாக்காரவங்க பயப்படுவாங்க. அப்போ இந்த கண்டக சனியுடைய, அதாவது நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமணம் சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டுத்தொழில் பிரச்சனை, வாடிக்கையாளர் பிரச்சனை, இந்த சமூகத்தில் ஒரு சில பெரிய ஆளுகளோட பிரச்சனை, இதெல்லாம் கண்டக சனியோட பலன் இல்லையா. இந்த கண்டக சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு சனி அஸ்தங்கம் ஆகிறார் இல்லையா. இந்த ஒரு மாதத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உள்ள சனி அஸ்தங்க காலம் கண்டக சனியுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் ரிலீஸ். அடுத்தது அஷ்டம சனி ஆரம்பிக்கும், ஆனாலும் முன்னாடி ஒரு கொஞ்சம் கேப் விடுற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி 6ல் தான் இருக்கார். நோய் எதிரி ஒம்பு வழக்கட்டனில் தான் இருக்கார். அதனால் சனியால் பாதிப்பு கிடையாது. நோய் எதிரி ஒம்பு வழக்கட்டெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார்.
அடுத்து துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி 5ல் தான் இருக்கார். 5ஆம் இடத்து சனியும் பெருசாக தீமைகளை செய்யாது. அடுத்து அதோட இல்லை, துளாராசிக்கு யோகாதிபதி வேறு சனி, அதனால் பெருசாக தீமை நடக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அதாவது 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் சொத்து, சுகஸ்தானம். அதாவது வீடு சம்பந்தமான பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனை, அசையா சொத்துக்கள் வகையால் பிரச்சனை, தாயாருடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு, அதே மாதிரி சுகஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, அப்போ நிறையா சுகம் இல்லாமல் நிறையா அலைச்சல் தெளிச்சல், ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு செயலுக்காக நிறைய தடவை போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி முடிய போகுது. எப்போ முடியுது? பங்குனி மாதம் 29 சனி பயிற்சி முடியும். ஆனால் இப்போ சனி அஸ்தங்கத்தில் வராரு இல்லையா, அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சுயபலத்தை இழக்கும் இல்லையா. மார்ச் மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29ஆம் தேதி வரை சனி அஸ்தங்கத்தில் மாட்டுறாரு. அப்போ அர்த்தாஷ்டம சனி முடியறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய அர்த்தாஷ்டம சனியுடைய கெடுபலன்கள் நீங்குகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சனி இருக்கார். 3ஆம் இடத்துல சனி இருப்பது யோகம், பெருசாக தீமைகள் செய்யாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு தான் பெரிய ஒரு நன்மை. 7.5 வருஷமாக இருந்த 7.5 நாட்டு சனி இப்போ முடியுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, மாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23லேருந்து சனி அஸ்தங்கம் ஆகுறாரு. அப்போ 7.5 நாட்டு சனியுடைய கெடுபலனுடைய தாக்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதோடைய சனி அஸ்தங்கம் அடைஞ்சாருன்னா தன்னுடைய சுயபலத்தை இழக்கும் இல்லையா. அப்போ அவருடைய கெடுபலன்கள் குறையுது. ஏன்னா இப்போ 7.5 நாட்டுக்கு சனி தான், மகர ராசிக்கு தான் 7.5 நாட்டு சனி மொத்தமாக முடிய போகுது. அப்போ மொத்தமாக முடியிருக்கும் போது கடைசி கட்டம்னா கொஞ்சம் கெடுபலன் அதிகமாக செய்வார். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அடைகிறாரு. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகம். இந்த கடைசி கட்டத்தில் செய்யக்கூடிய அந்த கெடுபலன் நடக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை. சனியால், அந்த 7.5 நாட்டு சனியால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அஸ்தங்கம் மாறாரு. அதனால் கடைசி கட்ட பாதிப்புங்கிறது இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குது இல்லையா, 7.5 நாட்டு சனியிலேயே. அப்போ ஜென்ம சனி தான் இருக்கிறதுலே டஃப்பான காலம் இல்லையா. அதாவது சிவபெருமானே தன்னுடைய தாரத்தை, சதி தேவியை திருமணம் செய்து இழந்தது, தன்னுடைய தாரத்தை இழந்தது ஜென்மசனி காலங்களில் தானே. அப்போ இந்த ஜென்மசனியோடைய தாக்கம் குறையுது. எப்போன்னா ஜென்மசனி முடியுது யாருக்கு? கும்பராசிக்கு. எப்போ முடியுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி முடியுது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மாசி மாதம் 11ஆம் தேதி சனி அஸ்தங்கம் வராரு. அப்போ அஸ்தங்கம் ஆகும்போது ஒரு மாதத்துக்கு இந்த ஜென்ம சனியோட பாதிப்பு குறைஞ்சி மறுபடியும் பாத சனியில் தான் சனி நேர்கதிக்கு வருவார், அஸ்தங்கம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த ஜென்ம சனியோடைய கடைசி கட்டத்துடைய கெடுபலன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குறையுது கும்பராசிக்காரர்களுக்கு. அதுவும் அவங்களுக்கு ஒரு ரிலீஃபு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனராசிக்கு விரயச்சனி நடக்குது இல்லையா. இந்த தேவையில்லாத விரயங்களை கொடுக்கக்கூடிய விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இந்த விரயச்சனியோடைய பாதிப்பும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குறையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஆனால் விரைச்சனியோடைய பாதிப்பு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பாதிப்பு குறையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு தான் சனி அஸ்தங்க நிவர்த்தியாக வரார், ஜென்ம சனியாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ இந்த ஒரு மாத காலங்கிறது 7.5 நாட்டு சனியோடைய கெடுபலன் குறையக்கூடிய காலம் மீனராசிக்கு. விரைச்சனியோடைய காலம் குறையக்கூடிய காலம். அதாவது இந்த மார்ச் மாதம், அதாவது பிப்ரவரி 23லேருந்து மார்ச் 29 வரை, மாசி மாதம் 11ஆம் தேதியிலேருந்து பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள காலம் இந்த சனி அஸ்தங்கம் அடைகிறதுனால இவருடைய எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுபலன் செய்கிறாரோ அதிகமாக அவருடைய அந்த கெடுபலனுடைய தாக்கம் குறையுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே சனி போகிற போக்கில் கடைசி பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சிக்கு அந்த ஒரு மாதம் அந்த டைமில் தான் கெடுபலனை நிறைய அதிகமாக செய்வார் இல்லையா. அதோடைய தாக்கம் இந்த தடவை குறையுது. அப்போ எல்லாத்துக்கும் சனியால் பாதிக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்கும் இந்த அஸ்தங்கம், அதாவது மாசி மாதம் 11ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்கக்கூடிய அஸ்தங்கங்கிறது ஒரு பெரிய ஆறுதலாகவும் நன்மையாகவும் சனியால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.